Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பேரூராட்சி மன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பேரூராட்சி தலைவர் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் எழுந்து சென்றதால் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பெரண்டமல்லூர் பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் அதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதிகளில் குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும் பேரூராட்சியில் அதிக அளவில் ஊழல் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதற்கு பதில் கூறாமல் பேரூராட்சி தலைவர் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். இதனை கண்டித்து அதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுக பேரூராட்சி தலைவரை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியை போராடும் அளவுக்கு ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த ஊர்ல வந்து கொசு தொல்லை தண்ணியே இல்ல. ஏடி சொல்றாரு 40 நாளுக்கு முன்னாடி தகவல் சொல்லிக்கிறோம், எல்லா வார்டுக்கும் பட்டா வாங்கி சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு வார்டு மட்டும் வைக்கிறீங்க. இப்ப கூட நீங்க குடி தண்ணியே இல்ல, கொசு தொல்லை, நைட்டு தூங்கவே முடியல. விடியா திமுக ஆட்சியில் வெற்று விளம்பரத்திற்காகவே தொடங்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றான மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் மரப்பால நடைபாதை சேதமடைந்த உரிய பராமரிப்பு இன்றி கிடப்பதாக மாற்றுத்திறனாளிகள் பலரும் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளும் கடலை ரசிக்கவும் கடல் அலையில் இறங்கவும் வசதியாக 1,15,00,000 ரூபாய் செலவில் மரப்பலகைகளை கொண்டு பாதை உருவாக்கப்பட்டது. ஆனால் அடுத்து வந்த சாதாரண காற்று மழைக்கு தாங்காமல் அனைத்தையும் உடைத்து வீணாக்கியது. மீண்டும் சரி செய்து பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் தற்போது பராமரிப்பு இன்றி உடைந்து காணப்படுகிறது. நடைபாதை திறப்பு விழாவுக்கு மட்டும் வந்து புகைப்பட காட்சி நடத்தி வெற்று விளம்பரம் தேடிவிட்டு சென்ற முதல்வரும் துணை முதல்வரும் அதிகாரிகளும் ஒரு நாளாவது வந்து ஆய்வு நடத்தினார்களா என்பதே மெரினா சுற்றுலா பயணிகளின் கேள்வியாக உள்ளது.